இந்திய ரயில் ஒன்றின் உள்ளே பூசாரி ஒருவர் அமர்ந்து தீவிரமாக ஆன்மீக பூஜைகளை நடத்த வெள்ளை உடை அணிந்த பக்தர்கள் பலர் அதில் கலந்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் வைரலான ஹனிமூன் கோச் வீடியோவை தொடர்ந்து இந்த வீடியோவும் பரவியதால் பொது போக்குவரத்து வாகனமான ரயிலுக்குள் இது போன்ற மத வழிபாட்டு சடங்குகளை செய்ய அனுமதி உண்டா என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் வலுத்து வருகின்றன. விவாதம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து வடக்கு ரயில்வே தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் அவசர விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதாவது அதில் அந்த ஆன்மீக பூஜை சாதாரண பயணிகள் பயணிக்கும் பொதுப்பெட்டியில் நடைபெறவில்லை என்றும் இது IRCTC மூலம் தனிநபர் ஒருவரால் முறைப்படி முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு சலூன் கார் பெட்டி என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவுபடுத்தியுள்ளது. விஐபிக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பயணிக்கும் இந்த தனிப்பட்ட சொகுசு பெட்டியில் சமையலறை, படுக்கையறை மற்றும் வரவேற்பறை உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கும். இந்த சிறப்பு பெட்டியை பயன்படுத்த ஜூலை 8ஆம் தேதி IRCTC மூலம் 3,08,580 கட்டணம் செலுத்தப்பட்டு வணிக ரீதியாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 10 அன்று புதுடெல்லியிலிருந்து மும்பை நோக்கி சென்ற பசும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இந்த தனிநபர் சொகுசு பெட்டி இணைக்கப்பட்டு பயணம் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த பூஜை நடத்தப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்ததை அடுத்து இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.